Hi friends, welcome back to dharanitech. இன்னைக்கு நம்ம சேனல்ல 33rd வீடியோ. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க மொபைலே நீங்க யூஸ் பண்ணாம இருக்கலாம். ஆனா டேட்டா மட்டும் வேஸ்டா போகும். அது எப்படி? அது எதனால வேஸ்டா போகுது? அப்படிங்கறத ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இதை எப்படி சேவ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ரிக் 1, டேட்டா எப்படி சேவ் பண்ணுறதுன்னு நான் 4 ட்ரிக் வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ட்ரிக் இப்போ நான் காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் ட்ரிக் எதில் நான் அதிக டேட்டா வேஸ்ட்டாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம டேட்டா சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருங்க காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய்ட்டிங்கன்னா இந்தமாரி தான் இருக்கும். இதில் மேலே லாஸ்ட்டில் ரைட் சைட் டாப்பில் 3 டாட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்தமாரி தான் இருக்கும். நியூ குரூப், நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்னு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்தமாரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து தேர்டாக ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாவை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்தமாரி தான் இருக்கும். லாஸ்ட்டில் 3ல் தேர்டாக பார்த்தீங்கன்னா வென் ரோமிங், வென் கனெக்டட் ஆன் வைஃபை, வென் யூஸிங் மொபைல் டேட்டா இதுமாரி இருக்கும். இது ஃபோட்டோஸ், ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட் இது 4த்தையும் டிக்காக இருக்கும். அதை எல்லாத்தையும் அன்டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதனால் அவங்க மொபைலில் நீங்கள் மேக்ஸிமம் டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை காலில் குட் மார்னிங்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் அனுப்பிடுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அது உங்களுக்கே தேவையில்லாமல் இன்ஸ்டால் ஆகி நெட்டை ஆன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகி உங்கள் கேலரியில் சேவ் ஆகிருக்கும். அதே 3 வாட்டி அனுப்புனாங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்தமாரி இந்த டிக்கெல்லாம் எடுத்துவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அனுப்புனாங்கன்னா அந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ண கேட்கும். அதாவது இப்போ வீடியோனா கீழே டவுன்லோட் ஆகும்ல, அதுமாரி இமேஜை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண சொல்லும். இப்போ நம்ம ட்ரிக் 2 பார்க்கலாம். ட்ரிக் 2ல் நம்ம எதில் டேட்டா சேவ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா க்ரோமில் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஒரு வாட்டி இல்லைனா 2 வாட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் நிறையா வாட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மேலே டாப்பில் ரைட் சைட் டாப்பில் அப் மாரி சிம்பிள் போட்டு, அதாவது அப்பில் ஏரோ மார்க் இருக்கிற மாதிரி சிம்பிள் போட்டு காமிக்கும். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்தமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லைட் மோட் அப்படின்னு இருக்கும். அந்த லைட் மோடை கிளிக் பண்ணிக்கோங்க. இருங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கீழே லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா லைட் மோட் அப்படின்னு இருக்குது. அபவுட் க்ரோம் டவுன்லோட்ஸ் லைட் மோட் அப்படின்னு இருக்குது. அந்த லைட் மோடை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஆஃபில் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் க்ரோமில் நிறைய வெப்சைட் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னா அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் வந்துருப்பீங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 8 பேஜஸ்ன்னு காமிக்குது. இதுமாரி நான் எத்தனையோ வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு வந்திருப்பேன். அது பேக்ரவுண்டில் நெட்டு வேஸ்ட்டாக போயிட்டு தான் இருக்கும். யூஸ் ஆகிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பேக்ரவுண்டில். அது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால உங்கள் நெட்டு வேஸ்ட்டாக போகும். ஸோ இதுமாரி நீங்கள் 2 விதமாக நீங்கள் டேட்டாவை சேவ் பண்ணலாம். தேர்ட் ட்ரிக்கை வாங்க பார்க்கலாம். ட்ரிக் 3. தேர்ட் ட்ரிக் எதால் நீங்கள் நம்ம டேட்டா சேவ் பண்ண போகிறோன்னா யூடியூப்பில் தான். நீங்கள் இந்த வீடியோ யூடியூப்பில் தான் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் யூடியூப்பில் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மேலே உங்களோட இமெயில் ஐடி காமிக்கும். அந்த இமெயில் ஐடியை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இமெயில் ஐடி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்லேருந்து செகண்டாக செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே ஜெனரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜெனரலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஜெனரல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் லிமிட் மொபைல் டேட்டா யூசேஜ் அப்படின்னு இருக்கும். அது நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வீடியோஸ்லாம் கரெக்டான குவாலிட்டியில் லிமிட்டாக டேட்டா யூஸ் பண்ணுற மாரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்லேருந்து செகண்டாக ரிஜிஸ்டர் மோட் அப்படின்னு இருக்கும். இதையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கமெண்ட்லேருந்து தான் தேவையில்லாமல் உங்களுக்கு டேட்டா வேஸ்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் டேட்டா சேவ் ஆகும். இந்த 3 ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ட்ரிக் 3 பார்த்தாச்சு. ட்ரிக் 4 பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் உங்களுக்கு 3 ட்ரிக் சொல்லிட்டேன். 3 ட்ரிக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரிக் 4 பார்க்கலாம் வாங்க. ட்ரிக் 4 எதில் நம்ம டேட்டா சேவ் பண்ண போகிறோம்னா ப்ளே ஸ்டோரில் தான். இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேட்டா வேஸ்ட்டாக போகுது. இதில் ப்ளே ஸ்டோரை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஏகப்பட்ட ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க.
இப்போ மேலே ரைட் சைடில் இமெயில் ஐடி இருக்கும், உங்களோட இமெயில் ஐடி. அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். லாஸ்ட்லேயும் செகண்டாக செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா டேட்டா அண்ட் யூசேஜ் ஃபார் டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செகண்டாக ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் ஒவ்வொரு ஆப்பும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அப்டேட் கொடுப்பாங்க. அதுமாரி ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு நெட்டு நிறையா வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஓவர் வைஃபை ஒன்லி ஓவர் எனி நெட்வொர்க் டோன்ட் அப்டேட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். டோன்ட் அப்டேட் ஆப்ஸ்ன்னு கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்தா மட்டும்தான், அதாவது நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அப்டேட் ஆகும். இதேமாரி நீங்கள் 3த்தையும் கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ்க் மீ எவ்ரி டைம் இதை கொடுத்துருங்க. இந்த 4 ட்ரிக் வழியாக நீங்கள் டேட்டாவை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நீங்கள் சேவ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கிலோ வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டாட்டா, பை பாய்.